ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகநிலை அறையும்போது வருகின்ற நவம்பர் மாதம் 17ஆம் தேதி, அதாவது 2025 நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 15 இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் துல்லியமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ மிதுனம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னாக்கா இரட்டைத்தன்மை உள்ள ஒரு ராசி அப்படின்ற சொல்லலாம். எல்லோரோடையும் ஒத்து பழகக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். கெட்டவர்களோடையும் நட்பாக பழகக்கூடிய நபர்களும் நல்லவர்களோடையும் அவர்களோட நட்பாக பழகக்கூடிய காலகட்டங்களும், அதாவது தனக்கு தீங்கு விளைவிக்காமல் எல்லாத்தோடையும் சகஜமாக பழகக்கூடிய நபர்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க கெட்டவன், இவங்க கூட அதிகமாக வச்சுக்கூடாதுன்ற மாதிரி விட்டுடுவாங்க. ஆனால் இந்த நபர்கள்லாம் மிதுனராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கெட்டவனாக இருந்தாலும் சரி, தனக்கு கெடுதல் நடக்காத அளவில் அவங்ககிட்ட எப்படி நம்ம பழகிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தந்திரத்தை வைத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மிதுனராசி அன்பர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு இலகிய மனப்பான்மை இருக்கும். யாருக்காவது ஒரு சில செயல்கள் ஏதாவது நடக்கணும், ஏங்கி காத்துட்ருக்காங்கனாக்கா தனக்கு அந்த நிகழ்வு நடந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் இறங்கி போய் அவங்களுக்கு வேலைகளை செய்து கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ள நபர்கள்னால் இந்த மிதுனராசி அன்பர்களாக இருந்துகிட்ருப்பாங்க. இந்த மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இவங்களை ஏமாற்றிடுவாங்க. அதை நினச்சி இந்த உலகத்தில் நான் ரொம்ப ஏமாளியாக இருக்கனே அப்படின்ற மாதிரி மன வருத்தப்படுவாங்க. ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்களோட ராசியின் குணாதிசயங்க அது. யாருக்காவது ஒன்று நடந்து ஒரு கஷ்டங்கள் நடக்கிற மாதிரி ஒரு பாவனை செய்கிறாங்கன்னா நீங்கள் உடனே இறங்கி தன்னோட கையில் உள்ளதை கொடுத்துட்டு இறந்துருவீங்க. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு பகவான் விட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்பு என்று தான் சொல்லணும். இதனால் வரலும் ஜென்மத்தில் குரு இருந்து சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லுன்ற விதியானது கடந்த ஒரு காலகட்டங்களாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதிசாரமாக இந்த குரு பகவான் இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு உட்கார்ந்துருக்கார். அப்போ தனஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமானது தன பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குல தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, இது மாதிரியான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுதுங்க. வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் கண்முன்னே நடக்கணும். அதே போல் திருமணமாகாதவர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் அமைப்புகளும், வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறதுக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு உன்னதமான ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. குடும்பத்தில் குரு பகவான் இருந்துட்டாலே அந்த குடும்பமானது 4 பேர் மதிக்கத்தக்கக்கூடிய வாழ்க்கையை வாழணுன்ற விதி. இதனால் வரலும் பணத்தட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடிகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தவங்களுக்கு பண பிரச்சனைகள் மீண்டு வருவீங்க. பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது அப்படின்ற சொல்லலாம். அடுத்து 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கனால முயற்சிகள் சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்திடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான ஒரு முயற்சிகளாக இருக்கும். அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருப்பீங்க. சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கனால உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவர்களும் ஏற்படுத்தி தரும். மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். அதே போல் 6ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் சம்மந்தப்படுறது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதிராளிகள்லேருந்து எப்படி நாம் மீண்டு வரணுன்ற ஒரு உத்தியை நீங்கள் இந்த நேரத்தில் கடைபிடிச்சிருப்பீங்க. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை ஏற்றினவங்க எல்லாமே கீழே விழுவதுக்கான வாய்ப்புகளாக இருந்துகிட்ருக்கு. இப்போ எதிராளிகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது. அதே போல் ராசிக்கு 9ஆம் இடத்துல ஒரு ராகு பகவான் இருக்கனால ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடு கிளம்பணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை தரும். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டங்கள். புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கான யோக காலகட்டமும் இந்த மாதம் உதயமாகுதுங்க. ஏன்னா 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானங்கள். 9ஆம் இடம் அயல் நாடு, அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம். தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்துக்களெல்லாம் சொல்லக்கூடிய இடம்.
இந்த 9ஆம் இடம், இந்த 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறனால பாட்டன் வழியில் வெகு நாட்களாக கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்தித்திருந்த நபர்களுக்கு இந்த மாத காலங்களில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரலாம். சரியான ஒரு பாகப்பிரிவினைகள் செய்வதற்கான காலகட்டங்கள் உதயமாகும். பல்லாண்டு காலமாக அந்த பாகப்பிரிவினை செய்யாமல் இருந்தவங்களுக்கு அந்த பங்காளி உறவுகளோட நெருங்கிய தொடர்புகள் பெற்று பாகப்பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது உதயமாகுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில்காரங்கனான சனி பகவான் தொழில் ஸ்தானத்திலேயே குரு பகவானோட வீட்டில் உட்காந்துருக்கனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் குருவும் சனியும் பார்வை 2ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை சனி பகவானை பார்க்க இருக்கிறார். தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இப்போ தொழிலுக்கு எந்த விதத்திலையும் தோஷங்கள் கிடையாது. தொழில் வளர்ச்சியும் பொருளாதார மேன்மையும் குடும்பத்தில் ஒரு அபிவிருத்திகளும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தை மிதுன ராசி அன்பர்கள் செவ்வனே பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்போ தொழில்காரங்கனான சனி தனக்கு 12ஆம் இடத்தை தொடர்புறதுனால, ஏன்னா அவரோட பார்வை 3ஆம் பார்வையை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வெளி மாநில தொடர்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை தரும். அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாகுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகும்னு சொல்லலாம். இந்த மாத காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுது. பொருளாதார அபிவிருத்திகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உருவாகுது. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுது. இப்போ குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய சால சிறந்த ஒரு அமைப்புகளாக இருக்கும். இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு 6இல் இத்தனை 3 கிரகங்கள் சம்மந்தப்படுறது எதிராளிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள். எதிரிக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் எதிரிகளே உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அப்போ இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சாதகமான ஒரு சூழல்களாக இருந்துகிட்ருக்கு. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால பல்லாண்டு காலமாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் கண்மணி நடக்கிறத பார்க்க முடியும். அதனால் உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்துக்கிறது நல்லாயிருக்கும். குழந்தை பேருக்காக வேண்டி காத்துட்ருக்கேன் சார், குழந்தை பேரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கோயிலுக்காக எங்கே போயிருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட்டுக்காக மருத்துவமனை போனாலும் சரிங்க, இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நார்மலாகவே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் குழந்தை பேருக்காக ஏங்கி காத்திருக்கக்கூடியவர்கள் குழந்தை பேர் அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாகுதுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. இந்த மாத காலங்களில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா மகாலட்சுமி அம்மையார் தான் மிகப்பெரிய இது விசேஷமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்களுக்கான ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் அப்படின்றீங்க. மற்ற விதத்தில் தோஷங்கள் கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.